பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் ஏதோ படுகொழிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளிப்பதாகவும் பொய்களை பரப்பிய முதல்வர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தின் சாதனைகள் என்று பெரும் பட்டியலை வாசித்துள்ளார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழகம் இருக்கிறது. இந்தியாவில் பணிக்கு செல்லும் பெண்களில் 42% பெண்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். பெண் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவற்றில் தமிழக முன்னேற்றம் என்று முதல்வர் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய 1 மாத கால ஆட்சியில் நடந்த சாதனைகளா, இல்லை 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளா என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் இப்போது நீட் விலக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அவரே மறுப்பு கூறியிருக்கிறார். டெல்லி வரை சென்றவர் நிதி ஆயோக் கூட்டத்திலோ அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சினை பற்றி வாய் திறக்கவில்லை. நமக்கு எதுக்கு வம்பு என்று சைலண்டாக திரும்பியுள்ளார். திமுக அரசின் சாதனைகளின் மீது முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது தாவிக அரசு. பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார். உண்மை நிச்சயம் வெல்லும் என்று உதயநிதி கூறியுள்ளார்.